என்னங்க? ஏய், இன்னைக்கு நைட் எனக்கு டியூட்டி இருக்கு. நான் வரமாட்டேன். பத்திரமா தூங்க. ஓகேங்க. மறுபடியும் கால் பண்றேன். ம். உன் ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா? உனக்கு எப்படி தெரியும்? உன் ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா? உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு என் வீட்டுக்காரர் ரொமான்டிக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். எஸ். என்னது இது? என்னாச்சு? பெர்மிஷன் இல்லாம கையெல்லாம் பிடிக்கிற. சாரி. ஆனா பெர்மிஷன் வாங்கிட்டு கை பிடிக்கலாம். ஆ? ஒரு நிமிஷம். என் வீட்டுக்காரரு இப்ப ஃபோன் பண்ணுவாரு பாரு. ஆ? ஹலோ, என்னங்க? என்ன பண்ற? போர் அடிக்குது, டிவி பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் பழைய படம் தான். சன் டிவில அந்த நாள், கே டிவில 16 வயது நிலை, ஜெயா டிவில முள்ளும் மலரும். அந்த மாதிரி சினிமாலாம் நீ பார்க்க மாட்டியே. நான் தனியா இருக்கேன் இல்லையா, அதான் போர் அடிக்குது. நீங்க சீக்கிரமா வரலாம்ல? 10 நிமிஷத்துல வரேன். என்ன? 10 நிமிஷத்துல வரேன்டி. ஓகேங்க. அவரு காலையில 10 மணி வரைக்கும் வரமாட்டாராம். என்னைய அடிக்கிறியா? ஹே. லைட். ஓகே. ஐயோ, என் வீட்டுக்காரர் வரமாட்டாருன்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியும்டா. போட்டுக்கோ சீக்கிரம் அப்ப என் ஷூ எப்படி எடுக்கிறது? எந்த நேரத்துல என்ன கேள்வி கேக்குறடா? நம்ம 2 பேரையும் ஒண்ணா பார்த்தா கொன்னே போட்டுருவான். சீக்கிரம் போ. எங்க போறது? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயேண்டா. வரேங்க. உள்ள போ. ஏய், வரேங்க. என்னது? பாலு. குடி.
சியர்ஸ். படு. படு. என்னங்க என்னங்க நாளைக்கு பேசலாம் தூங்க. உங்க பார்ட்னர் கூட சாட்டிஸ்பாக்சன் இல்லையா? உங்க தாம்பத்திய வாழ்க்கையில அதிருப்தியா இருக்கீங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா உங்க பார்ட்னர் கிட்ட மனசு விட்டு பேசுறது. அப்படி பேசுறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உனக்கு என்ன வந்துச்சு? நீ என்ன வேணா சொல்லுவ. என் இடத்துல இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். பேசணுமா பேசணும். போ, போயிட்டு பேசு. ஹாய், திஸ் இஸ் பாபி. காலையில் ஹால் டிக்கெட் கொடுத்தனே. ஹாய். தேங்க்ஸ். காலையில பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. நான் ஒரு காஃபி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீங்க தேங்க்ஸோட முடிக்கிறீங்களே. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஆனா நீங்க இல்ல. அப்போ நாளைக்கு கஷ்டம். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இனி நீ காஞ்சிபுரம் வரமாட்டேன். எதுக்கு ஃபேஸ் டல்லா வச்சிருக்கீங்க? ஒரு பியூட்டிஃபுல் லேடி கூட காஃபி குடிக்கிற சான்ஸை மிஸ் பண்றேனே. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, நீங்க இன்னும் தூங்கல? கல்யாணத்துக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ நீங்க ஏதாவது லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? ஆ, என்ன ரிப்ளையே காணோம். ஹலோ, இருக்கீங்களா? ஆ, என் வீட்டுக்காரர் டியூட்டி போயிருக்காரு, இன்னும் வரல. ஓ, நீங்க எக்ஸாம் எழுதுறது அவருக்கு தெரியாதுல்ல? ஆ, உங்களுக்கு எப்படி தெரியும்? மார்னிங் பெல் அடிச்சனே. உங்களுக்கு எந்த ஊரு? உங்க ஏஜ் என்ன? ராங் கொஸ்டின். அப்போ அப்போ என்ன? உங்களோட ஃபோன் நம்பர்? இவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். நம்ம காலேஜ் பொண்ணுங்களோட மத்த காலேஜ் பொண்ணுங்க தான் மச்சான் செம்மையா இருக்காங்க. நிஜமாடா, சூப்பரா இருப்பாங்கடா. அதுக்கு நம்ம காலேஜ் பொண்ணையும் மட்டமா சொல்ல முடியாது மச்சான். ஆமாடா. டேய் டேய், எங்கடா போற? டேய் பாவம்டா, யாரதோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஹால் டிக்கெட். 10:30க்கு எக்ஸாம்டா. மிஸ் ஆனா திரும்ப எப்போ எழுத முடியுமோ பாபி, என்னவோ. நம்மளுக்கு எதுக்குடா? டேய், half an hour எக்ஸாம்டா. இப்போ வந்துடுறேன், ஒரே நிமிஷம். டேய், என்னடா இதோ இது? வந்துடுறேன்டா. டேய். மச்சான் நமக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடலாம், வருவான்டா. சார் ப்ளீஸ் சார். மா, என் உயிரை வாங்காதம்மா. ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண முடியாதுமா. என் life matters, ஹால் sir. டிக்கெட் இல்லாம கொஞ்சம் எழுத வைக்க consider முடியாதுமா. பண்ணுங்க, அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும், புரிஞ்சுக்க. ஹலோ, இங்க இருந்து வந்திருக்கோம் என் உயிரை வாங்குறதுக்குன்னு. கடவுளே. ஹலோ, சொல்லுங்க. எங்க இருக்க? நான் கோவிலுக்கு வந்தேங்க. இந்த டைம்ல எதுக்கு கோவிலுக்கு? அ- அ- அது வேண்டுதல் இருக்குல்ல, அதான்.
பூஜைல இருக்கேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் எனக்கு இன்னொரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். எதுக்கு? உங்கள் ஹால் டிக்கெட். ஓ மை காட், நீங்க செஞ்சது சாதாரண உதவி இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. டேய் சித்து, நம்ம காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கடா. போய் அந்த பிரின்சிபல் பொண்ணை போய் லவ் பண்றியடா. இதால ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா வேலை கூட கிடைக்காதுடா. டேய், இந்த பொண்ணுங்கெல்லாம் பொண்ணுல இருந்து ஆன்ட்டியா மாறுற வயசுல ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல. டேய் வாய் மூடுறா. இங்க நம்ம ப்ராஜெக்ட்டே டப்பா டான்ஸ் ஆடுது, நீ என்ன பொண்ணு ஆன்ட்டின்னு புலம்பிட்டு இருக்க? நீ எல்லாம் என்னடா தலைவர் ஃபேனு? அதான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பாபி இருக்கான்ல. நீ தலைவர் வாழ்கன்னு மட்டும் சொல்லிட்டு இரு. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதடா. எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா சொல்லு. ஃபோக்கஸ்ல ப்ராஜெக்ட் மேலே இருக்கட்டும்டா. சரியா? நாளைக்கு காலையிலக்குள்ள முடிச்சிடுறா. டேய் ஓகேவா? எஸ். சரிடா. அம்மா சொல்லுங்க. என்ன பண்றமா? மார்னிங் எழுதின எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் வரும்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாக்கிரதமா. படிக்கிறேன்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா நரகத்தை காமிப்பாரு. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையா? போனேம்மா. சின்ன சைக்காட்ரிக் ப்ராப்ளமா. டென்ஷன் அதிகமாக இருந்தால் வரும்னு சொல்கிறாங்க. டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களாலதான் உனக்கு இந்த கஷ்டம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையே கெடுத்துட்டோம். மா, நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு இப்படி பேசுற? என்ன நல்லா இருக்கியோ என்னவோ, அட்லீஸ்ட் எங்க கிட்ட பேசுற விஷயமாவது அவருக்கு தெரியுமா? தெரியாதுமா. அம்மா அம்மா, அவர் வந்துட்டாரு. நான் அப்புறமா பேசுறேன். வரேங்க. எவ்வளவு நேரம் கதவு திறக்க? ஸ்டவ் மேல பால் வச்சிருந்தேன். அப்படியா? சாப்பிடுறீங்களா? தேவையில்ல. வந்துட்டேன். ஏன் இவ்வளவு நேரம்? தூங்கிட்டு இருந்தேங்க. பசியா இருக்கா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாம். அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சிக்கன் சாம்பார் ரசம் வச்சிருக்கேன். என்ன? இல்ல, சிக்கன் கிரேவி ரசம் வச்சிருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேணாம். ஐயோ, போச்சு.
படுத்துக்கிறீங்களா படுத்துக்கிறீங்களா? எங்க எங்க போறீங்க? குளிக்க போறான். குளிக்கிறதுக்கா? ஏன்? அது சுடுதண்ணி வைக்கலான்னு கேட்டேன். வேணாம். ஐயோ, ஏய் என்னாச்சுங்க? என்னாச்சு? எலி. வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளில வந்துருங்க. பரவாயில்ல விடு, கண்டுபிடிச்சா நானே கொன்னுடுறேன். ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? ஐயோ, அவரை 4 பெக் அடிச்சுட்டு தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை அனுப்பிடுறேன், வெயிட் பண்ணு. என்னது? பால் கொண்டு வா. என்னங்க, இன்னைக்கு குடிக்கலையா? இன்னைக்கு மூடு இல்ல. டெய்லி குடிக்கிறதுக்கு நான் என்ன குடிகாரனா என்ன? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. கடவுளே, என்னங்க என்னங்க? என்னாச்சு? தூக்கம் வரலங்க. இப்போ வரும், தூங்கு. ஐ எம் ஹெல்ப்லெஸ். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். பா எப்படி சொல்லிட்டாரு பாரா, வேற லெவல்ல. அதனால தானடா நம்ம ராம் எப்ப பார்த்தாலும் தலைவர் பத்தியே பேசிட்டு இருப்பான். பின்ன சரி, நம்ம பாபி எங்க? தெரியாதுடா. தெரியலனா எப்படிடா? நாளைக்கு காலைல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்ல. ஓ, ப்ராஜெக்ட் வேற இருக்குல்ல. ஹலோ, எங்கடா இருக்க? பாத்ரூம்ல இருக்கேன்டா. என்னது, சாயங்காலத்துல இருந்து பாத்ரூம்ல இருக்கியா? என்னாச்சுடா? நம்ம பாத்ரூம் இல்லடா, தேவிகாவோட பாத்ரூம்ல. தேவிகாவா? டேய், என்ன ஸ்பீக்கர்ல போடு. தேவிகா யாரா? தேவிகா யாருன்னா, நீ சாதாரண ஆளே இல்லடா பாபி. போய் ஒரு போலீஸோட ப்ராப்பர்ட்டி தூக்கி இருக்க பாத்தியா? டேய் மாட்டினா அந்த ஆளு என்ன சுட்டுருவான்டா. அப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்க யாரா இருப்பா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். அட்ரஸ் எங்க இருக்கு? அனுப்புறேன்டா. டேய், இப்போ என்ன பண்ணலாம்? பாபி நல்லா மாட்டிக்கிட்டான். ஏதாவது பண்ணி அவனை காப்பாத்தணும்டா. அம்மா ராம் எங்க? டேய், அவத்துக்குடா, நம்மளே பாத்துக்கலாம். அவனுக்கு தெரிஞ்சா அவன் வரவே மாட்டான்டா. டேய், எங்கடா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நம்ம பாபி டேய், பக்கத்துல இருடா, அவன் ஏதோ சொல்ல வர. பக்கத்தூர்ல பக்கத்தூர்ல ரேவ் பார்ட்டியா? அப்படியா? ரேவ் பார்ட்டினா கண்டிப்பா தம்மு தண்ணி பொண்ணுங்கன்னு செம ஜாலியா டேய், இருக்கா சரி, மச்சான். அது இல்லடா. டேய், என்னடா சரி, வரட்டும், விடு. அவனை கூட்டு போறாங்கடா. வாடா.